ஹலோ ஹாய், வெல்கம் டு குக் கிளாஸ் கிச்சன். இன்றைக்கி நம்ம கிச்சனில் ஒரு சூப்பரான கீரை சாதம் தான் பார்க்க போகிறோம். கீரைன்னு பேரை கேட்டாலே 10 தெருவு 8 ஓடிடுவாங்க. அந்த மாதிரி நம்ம ஹெல்த்துக்காக சாப்பிடும் பொழுது அதெல்லாம் எதையுமே யோசிக்க வேண்டாம். கொஞ்சம் பிடிச்ச மாதிரி செஞ்சோம்னா அதை ஈஸியாக சாப்பிட்டுடலாம். இன்றைக்கி என்கிட்ட பாலக்கீரை தான் இருந்துச்சு. சிறுக்கீரை போய் தேடி பார்த்தேன், கிடைக்கல. அதனால் பாலக்கீரையில் செஞ்சேன். நீங்கள் அரைக்கீரை, முளைக்கீரை, சிறுக்கீரை எந்த கீரை கிடைச்சாலும் இந்த மாதிரி ட்ரை பண்ணி பாருங்கள், ரொம்ப நல்லாயிருக்கும். இப்போது அடுப்பில் குக்கர் வச்சாச்சு. இப்போது குக்கரில் நம்ம இந்த கட் பண்ணி வச்சுருக்க பாலக்கீரையை சேர்த்துக்கலாம். இது 2 மெத்தடில் செய்யலாம். நான் இன்றைக்கி ஒரு மெத்தட் உங்களுக்கு செஞ்சு காட்டுறேன். அதுக்கப்புறம் இன்னொரு மெத்தடையும் செஞ்சு காட்டுறேன். இதில் பொடியாக கட் பண்ண தக்காளி, பூண்டு, உங்கள் காரத்துக்கு தகுந்த அளவு பச்சை மிளகாய், அதுக்கப்புறம் நான் இன்றைக்கி பெரிய வெங்காயம் தான் சேர்த்துருக்கேன். இதெல்லாம் சேர்த்துட்டு கொஞ்சமாக இதுக்கு தேவையான அளவு உப்பு சேர்த்துக்கலாம். உப்பு சேர்த்துட்டு தண்ணி விட்டு ஃபஸ்ட்டு இதை விசில் விட்டு எடுத்துக்கலாம். நான் ஜீரா ரைஸ் தான் இன்றைக்கி ஊற வச்சுருக்கேன். 1 டம்ளர் அளவு ஜீரா ரைஸ் எடுத்து ஊற வச்சுருக்கேன். இப்போ ஒரு 2 விசில் விடலாம், கீரை நல்லா வெந்துடும். இப்போது குக்கரில் ஸ்டீம் ரிலீஸ் ஆகிடுச்சு. ஓப்பன் பண்ணி பார்க்கலாம். இப்போ பாருங்கள், கீரை எல்லாமே நல்லா வெந்துடுச்சு. நம்ம மத்து வச்சு லைட்டாக அதை கடைஞ்சி விட்டுக்கலாம். ரொம்ப நைஸாக கடையணும்னு அவசியம் இல்லை. சும்மா அங்கங்கே அப்படி அழுத்தி விட்டோம்னா அது அப்படியே அழகாக மசிஞ்சிடும். ரொம்ப பண்ண வேணாம், ரொம்ப பண்ணால் நல்லாவும் இருக்காது. இப்போ பாருங்கள், கீரையை நம்ம இதே மாதிரி நல்லா மசிச்சு விட்டாச்சு. இப்போ அடுத்து நான் இந்த டம்ளரால் தான் அரிசி அளந்தேன். இதுலேயே 1 டம்ளர் அளவுக்கு தண்ணி இருக்குது. நான் உதிரியாக எடுக்கணுன்றதுனால நான் தண்ணி கொஞ்சம் திட்டமாகவே தான் வச்சேன். நீங்கள் குழஞ்சாலும் பரவாயில்ல அப்படின்னு நினச்சிங்கன்னா இன்னொரு 1 டம்ளரோடு இன்னொரு 1/4 டம்ளர் சேர்த்து ஊற்றிக்கோங்க. நான் அந்த குக்கரில் இருக்க தண்ணியும் இப்போ நம்ம ஊற்றுற தண்ணியும் மெஷர் பண்ணி அது மட்டும் சேர்த்துக்கிட்டேன், ஜாஸ்தி சேர்க்கல. இப்போ நம்ம ஊற வச்சுருக்க இந்த ஜீரா ரைஸ் அதில் சேர்த்தாச்சு. இதில் மஞ்சத்தூள், காரத்தூள்னு எதுவுமே சேர்க்கல. நான் ஜஸ்ட்டு இதை அப்படியே கீரையை மட்டும் வச்சுட்டு அடுத்து ரைஸ் போட்டு அப்படியே குக்கர் வச்சிட வேண்டிதான். இது உங்களுக்கு இந்த நெஞ்செரிச்சல்லாம் இருக்குது பாருங்கள், அதெல்லாம் இருக்கவே இருக்காது. நம்ம பருப்பு கூட சேர்க்கும் பொழுது அந்த நெஞ்செரிச்சல் பிரச்சனை ஜாஸ்தியாக இருக்கிற மாதிரி இருக்கும். அதனால் நான் பருப்பெல்லாம் எதுவுமே சேர்க்கல, வெறும் கீரை ரைஸ் அவ்வளோதான். ஆனால் சாப்பிட ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும், ஆசையாகவும் இருக்கும் சாப்பிட்றதுக்கு. நீங்கள் நம்பவே மாட்டீங்க, கீரை சாதம் இவ்வளோ டேஸ்ட்டாக செய்ய முடியுமா அப்படின்னு சொல்லிட்டு. இப்போ நம்ம குக்கரில் விசில் போட்டுட்டு ஒரு 3 விசில் விடலாம். நான் இப்போ 3 விசில் வச்சுட்டு ஒரு 5 மினிட்ஸ் சிம்மில் வச்சுட்டு அப்படியே வச்சுருவேன். இப்போ நீங்கள் எடுக்கிற ரைஸ் எத்தனை விசிலில் உங்களுக்கு நல்லா வெந்து வரும் இல்லை குழையும் அப்படின்றது உங்களுக்கு தெரியும் இல்லையா? அதுக்கு தகுந்த மாதிரி நீங்கள் குக்கரில் விசில் வச்சுட்டு ஒரு 5 மினிட்ஸ் நம்ம சிம்மில் வைக்கும் பொழுது அந்த கஞ்சியெல்லாம் அது இழுத்துரும், நல்லா நமக்கு உதிரியாக கிடைக்கும். அதுக்காக தான். ஸோ அது மட்டும் நீங்களே பார்த்துட்டு கால்குலேட் பண்ணி வச்சுக்கோங்க. இந்த ஜீரா ரைஸ்க்கு 3 விசில் வச்சோம்னா அது எனக்கு சரியாக இருக்கும். அதனால் நான் அப்படி வைக்கிறேன். இப்போது நம்ம 3 விசில் விட்டுட்டு ஒரு 5 மினிட்ஸ் சிம்மில் வச்சோம்னா சூப்பராக அது ரெடியாகி வந்துடும். ஸோ நம்ம அதுக்கப்புறமேட்டு ஓப்பன் பண்ணிவிட்டு பார்த்துக்க வேண்டியதான். இதுக்கு நான் கூட சைட் டிஷ் வாழைக்காய் செஞ்சேன், அதுவும் இது கூடவே அட்டாச் பண்ணியிருக்கேன். கீரை சாதத்துக்கு சிம்பிளாக ஒரு வாழைக்காய் வறுவல் தான் செய்ய போகிறேன். ஸோ இது கொஞ்சம் காரம் இல்லாமல் ரொம்ப இதுவாக சாஃப்டாக இருக்கிற மாதிரி இருக்கிறதுக்கு ஒரு ஸ்பைஸியாக தொட்டுக்க செஞ்சால் நல்லாயிருக்கும். அதனால் நான் இன்றைக்கி வாழைக்காய் வறுவல் செய்ய போகிறேன். 1 ஸ்பூன் அளவு எண்ணெய் சேர்த்துக்கலாம். இப்போ இது கூடவே கொஞ்சமாக உப்பு சேர்த்துக்கலாம். எண்ணெய் சூடானதும் கொஞ்சமாக கடுகு இப்போ நல்லா பொரிஞ்சிடுச்சு. நம்ம காய் இதில் போட்டுக்கலாம். இது கூடவே ஒரு பாதி தக்காளி புழிஞ்சு சேர்த்துக்கலாம். இப்போ கொஞ்சமாக இதில் தண்ணி சேர்த்துக்கலாம், ஜாஸ்தி வேண்டாம், கொஞ்சமாக.
இப்போது காயில் ஊற்றினா தண்ணியெல்லாம் நல்லா வற்றிடுச்சு. இப்போ நம்ம வந்து மிளகாத்தூள் ஆட் பண்ணிக்கலாம். ஒரு 1/4 ஸ்பூன் அளவு தனி மிளகாத்தூள் நான் சேர்த்துக்கிட்டேன். அதுக்கப்புறம் நம்ம குழம்புத்தூள் வச்சுருப்போம் இல்லையா, வீட்டில் யூஸ் பண்ணுறது, அந்த தூளில் வந்து கொஞ்சம் அதில் அப்படியே சேர்த்துட்டு பச்சை வாசனை போகிற வரைக்கும் நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு இறக்குனோம்னா வாழைக்காய் வறுவல் வந்து ரெடி ஆகிடும். நம்ம குக்கரில் வந்து ரைஸ் ரிலீஸ் ஆகிறதுக்குள்ளே இந்த இதுவே முடிச்சிடலாம். ரொம்ப ரொம்ப ஈஸியாக இருக்கும். இந்த 2 காம்பினேஷனுமே சாப்பிட்றதுக்கும் ரொம்ப நல்லாயிருக்கும். இப்போ பாருங்கள், இது எல்லாத்தையுமே நான் நல்லா மிக்ஸ் பண்ணிட்டேன். இன்னும் கொஞ்சம் நேரம் நம்ம வந்து அந்த பச்சை வாசனை போகிற வரைக்கும் அடுப்பில் வச்சுருந்துட்டு இறக்கிட வேண்டியதான். இப்போ பாருங்கள், சூப்பராக ரெடி ஆகிடுச்சு. ஸ்டீம் இப்போது ரிலீஸ் ஆகிடுச்சு. ஓப்பன் பண்ணிடலாம். சாதம் இப்போது நல்லா வெந்துடுச்சு. இங்கே பாருங்கள், வேணும்னா நம்ம வந்து குழைவாக வேணுனாலும் வச்சுக்கலாம். நான் வந்து கொஞ்சம் உதிரியாக இருக்கட்டும்ன்றதுனால இப்படியே வச்சுட்டேன். இப்போ அடுத்து வந்து நம்ம தாளிப்பு தான் போட போகிறோம். தாளிப்பில் வேறு எதுவுமே நான் சேர்க்கல. ஒரு 1.5 ஸ்பூன் அளவு நெய் சேர்த்துட்டு கொஞ்சமாக கடுகு சேர்த்து அதில் அப்படியே மிக்ஸ் பண்ண போகிறோம். அவ்வளோதான், வேறு எதுவும் கிடையாது. நெய் வேண்டான்னு ஃபீல் பண்ணிங்கன்னா நீங்கள் வந்து எண்ணெயே சேர்த்துக்கோங்க. ஆனால் எனக்கு வந்து நெய் ஃப்ளேவர் பிடிக்கும், அதனால் நான் நெய் சேர்த்துக்கிறேன். நெய் இப்போது நல்லா சூடாகட்டும். ஒரு 1/4 ஸ்பூன் அளவு தான் நான் கடுகு சேர்த்துக்கிறேன். கடுகு இப்போது நல்லா பொரிஞ்சிடுச்சு. இப்போது ரைஸில் கொட்டி கிளறிக்கலாம். வேணும்னா காஞ்ச மிளகாவும் சேர்த்துக்கலாம். நான் காரம் வேண்டான்றதுனால நான் சேர்த்துக்கல. வேணும்னா நீங்கள் சேர்த்துக்கோங்க. இப்போ இதை வந்து நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம். சுட சுட சூப்பராக நம்மளோட பாலக்கீரை சாதம் ரெடி ஆகிடுச்சு. நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள், கண்டிப்பாக உங்களுக்கு பிடிக்கும். வீடியோ பிடிச்சா லைக் பண்ணுங்கள். என்னோடய வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்தால் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. கட்டாயமாக இந்த டேஸ்ட் வந்து உங்களுக்கு பிடிக்கும். ட்ரை பண்ணிவிட்டு கட்டாயமாக சொல்லுங்கள். தேங்க்யூ.